பலமானவர்களாக எதிரில் இருக்காங்க. அந்த பலத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியுமா? சாராய பாட்டோட கையங்களவமா பிடிக்கப்பட்டார் ஆதவ அர்ஜுன் ஏர்போர்ட்ல. இவர் வந்து இங்க மதுவை ஒழிக்க போறாரா? பச்சை துண்டை தலையில கட்டிட்டு நீ விவசாயி டெல்டா மாவட்டத்துல போய் நீ அண்ணன் பேசுற டயலாக்க காப்பி அடிச்சு பேசுறதுனால நீ விவசாயத்தை காப்பாத்திடுவேன்னு கிடையாது. இன்னைக்கு நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் வீட்டில் போய் தூங்கினா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். அதே அந்த கட்சிகளுக்கு பண செலவு தான் போயிடும், அவங்களுக்கு மன உளைச்சல் தான் ஆளாகும். 2500 ரூபாயோ 2000 ரூபாய் கொடுத்து அது மாசம் எவ்வளோ ஆகும்? இப்போ 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தோம்னா 24,000 ரூபாய். 24,000 ரூபாய் ஆயிடும். அந்த 24,000 ரூபாய் நீ என்கிட்ட கொடுத்துட்டு என் பிள்ளைய கற்பழிச்சிக்கலாம், நீ என் விலைவாசி ஏற்றிக்கலாம், நீ பிரைவேட் கம்பெனியை திறந்து வச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை ஒடுக்கிடலாம் அப்படின்னு அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா? இந்த வில்லிவாக்கம் தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை நீங்க எப்படி தீர்த்து வைப்பீங்க? ஆண்மனஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். சென்னை மாநகரத்துல முக்கியமான தொகுதியில நம்ம இருக்கோம், வில்லிவாக்கம் தொகுதி. இங்க பலமுனை போட்டி இருக்கு. திமுகல திரு கார்த்திக் மோகன், அதிமுகவில் திரு விஜயகுமார், தாவேகாவில் திரு ஆதவ அர்ஜுனா, நாம் தமிழர் கட்சியில் ரோஷினி அவர்கள், அவங்க திருநங்கை வேட்பாளராக தமிழ்நாடு முழுக்க ஒற்றை திருநங்கை வேட்பாளராக களம் இறங்கியிருக்காங்க. தொகுதியில் எப்படி நிலவரம் இருக்கு, களத்தில் அவங்க எப்படி பரப்புரை செய்கிறாங்க, இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா வீடு வீடாக வாக்குகளை சேகரிக்கிறாங்க. இந்த வில்லிவாக்கம் தொகுதி பார்த்தோம்னா ரொம்ப குறுகலாக சந்துகள் வீதிகள் நிறைய மக்கள் அடர்த்தியாக இருக்காங்க. உழைக்கும் மக்கள் இருக்காங்க, எளிய மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் எல்லோரிடமும் போயிட்டு அவங்க வீடு வீடாக வாக்குகளை சேகரிக்கிறாங்க. அவங்களுடைய திட்டங்களை அதிக அளவில் முன் வச்சும் எளிய மக்களுடைய நிரந்தரமான வேலை வாய்ப்பு, அவங்களுடைய வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துவது, இப்படி பலவற்றையுமே இங்கே பரப்புரையில் முன் வச்சிட்டு இருக்காங்க. நாமளும் அப்படியே இணைஞ்சுப்போம். களம் எப்படி இருக்குங்க? களம் நல்லா சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ எங்களுடைய வாக்குறுதிகளை வச்சு நாங்கள் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கோம் மக்களிடத்துல. நம்பிக்கை இருக்குங்களா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கனால தானே வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தாலே தெரியுமே உங்களுக்கு மக்கள் என்னென்ன கேட்டுட்டு இருக்காங்க எங்ககிட்ட அப்படின்னு. ஸோ இது அரசு கரெக்டாக இருந்தால் மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை நாங்கள் சரி பண்ண தானே வந்திருக்கோம். தொகுதி முழுக்க எல்லா பக்கமும் இருந்துட்டு இருக்கீங்க, தொடக்கத்துல இருந்து பரப்புரை செஞ்சுட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு தேர்தல் களம்? அதை நீங்களே சொல்லிட்டீங்க, சூறாவளி மாதிரி சுத்திட்டு இருக்கோன்னு. அதுதான் அனல் பறக்க இருக்கு. நல்லா இருக்குங்களா? பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க? அதாவது ஒரு ஆண் வேட்பாளர் பெண் வேட்பாளர் அப்படிங்கிறப்ப திருநங்கை வேட்பாளராக ஒரு நல்ல விஷயம் நீங்க முன்னாடி வந்திருக்கீங்க. பொதுமக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணி? மக்கள் கிட்ட அந்த புரிதல் இருக்கு. மக்கள் வந்து ஆர்வமா பாக்குறாங்க, இவங்க என்ன செய்ய போறாங்க, இவங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அவங்க கிட்ட இருக்கு. நீங்க வந்தா நல்லா செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. அதை விட ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்க நிறைய திருநங்கைகள் வந்து இந்த கோவிட் டைம்ல எல்லாம் வந்து ஃபுட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யாரும் வெளியில வராத போது திருநங்கைகள் இங்க சேவை செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மனப்பான்மையில மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, திருநங்கைகள் வந்தா சமூக சேவையில இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. சரிங்க, உங்களுடைய தொகுதி பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் எல்லாருமே எல்லா தொகுதியும் ஸ்டார் தொகுதி தான். இது இன்னும் கூடுதல் ஸ்டார் தொகுதி. ஏன்னா பக்கத்தில் தாவேகாவுடைய தலைவர் பெரம்பூர்ல திரு விஜய் நிற்கிறாரு. அவங்களும் மிக முக்கியமானவரான திரு ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்கிறாரு. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா திமுகவில் மிக முக்கியமானவரான திரு கார்த்திக் மோகன், அதிமுகவில் திரு விஜயகுமார், இப்படி ஒரு பலம் வாய்ந்த முகங்களுக்கு மத்தியில் ஒரு புதிய முகமாக நீங்கள் வந்திருக்கீங்க. வரவேற்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த நம்பிக்கை இருக்கு இவங்க எல்லாத்தையும் நம்ம தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு? என்ன நம்பிக்கை? ஒரே நம்பிக்கை தான். தமிழ்நாட்டுல வந்து மக்கள் வந்து ஒரு புரிதலோட இருக்காங்க அப்படிங்கறத நம்புறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நாங்க வந்து தமிழ் தேசியத்தை கை கொண்டுட்டு வர பிள்ளைகள், அவங்க வந்து திராவிடத்தை முன்னிறுத்தி வரவங்க. ஸோ இந்த புரிதலை மக்கள் இடத்துல கொண்டு போறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்கிறாங்க அவங்க. நாங்கள் மக்களுக்கு சேவைக்காக வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய சேவைகள் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லி மக்கள்கிட்ட புரிய வச்சு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாத்தையும்.
இல்லை, திரு விஜய் அவரு எல்லா பக்கமும் அவருக்கு கூட்டம் நிறையா வருது. திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும் எல்லா பக்கமும் கூட்டம் வருது. அப்படி இருக்கிறப்ப இளம் வாக்காளர்கள், குடும்பத்தினருடைய வாக்குகள் அவங்க பக்கம் தான் இருக்குன்னு அவங்க நம்பிக்கையா தெரிவிக்கிறாங்க. அதை தாண்டி உங்களால அதிக வாக்குகளை பெற்றுவிட முடியுமா? தெரியல எந்த குடும்பத்தார நாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே. நாங்க பரப்புரைக்கு மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் வந்தது இல்லையே. பேரை சொன்னாலே சாராய பாட்டோட கையங்களவுமா பிடிக்கப்பட்டார் ஆதவ அர்ஜுன் ஏர்போர்ட்ல. இவர் வந்து இங்க மதுவை ஒழிக்க போறாரா, அதெல்லாம் நம்புற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு தான் எங்கள்கிட்ட சொல்றாங்க. பட் நீங்க சொல்ற விஷயம் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. இளைஞர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டா தமிழ்நாட்டை காக்கணுங்கிற பொறுப்பு அவங்க கிட்ட நிறைய இருக்கு. ஸோ நாங்க பேசின வரைக்கும் மக்கள் இடத்துல போய் நாங்க பேசும்பொழுது அவர்களிடத்துல விழிப்புணர்வு இருக்கு. இப்ப திரு கார்த்திக் மோகன் அவருக்காக முதலமைச்சர் குடும்பத்துல திரு சபரீசன் அவரே இந்த தொகுதிக்கு வந்து நான் நிக்கிற மாதிரி அதாவது சப்போர்ட் பண்ணியிருக்காரு. குடும்பத்தோட வந்து அந்த சப்போர்ட் பண்ணாரு. ஸோ இதுவே அவங்க எந்த அளவுக்கு இந்த தொகுதியில வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க ஒரு வேட்கையோட இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த இடத்துல நீங்க எப்படி தாக்கத்தை செலுத்துவீங்க? அதாவது பலமானவர்களாக எதிரில் இருக்காங்க, அந்த பலத்தை உங்களால எதிர்கொள்ள முடியுமா? அவங்க பலம்னா எதை நீங்க சொல்றீங்க? பணபலத்தை சொல்றீங்க? பொருளாதார பலம் இருக்கு, ஆட்பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டின ஒரு ஃபேம் இருக்கு, அவங்களுக்கு எல்லா பக்கமும் அறிமுகம், இவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்கள் இங்க ஒற்றை வேட்பாளரா நீங்க இருக்கீங்க. உங்களுடைய பலமா நீங்க என்ன பாக்குறீங்க? நாங்க தமிழ்நாட்டு மக்களை நம்பிதான் இருக்கோம். உண்மையாலுமே நாங்க அவங்களுக்கு சேவை மனப்பான்மையோட வந்திருக்கோம். அந்த ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க நிக்கிறோம் அந்த இடத்துல. அவங்க கிட்ட என்னதான் பணபலம் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு ஊழல் கரைப்படிந்த முகம் அவர்கள். அது மக்களுக்கு தெளிவா தெரியும். அது உண்மைதானே? அப்படி இருக்கும்பொழுது சேவை மனப்பான்மை அவங்க கிட்ட இருக்குமான்னு கேட்டா அது மக்கள் கிட்ட கேட்கும்போது அது டேஸ் தான். ஏன்னா இவ்வளவு நாள் ஆண்டுட்டு இருந்தாங்க. எந்த ஒரு மக்களுடைய வாழ்க்கையில வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அவங்க அடைய வைக்கல. இன்ன வரைக்கும் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. எவ்வளோ பிரைவேட் ஸ்கூல் ஓப்பன்ல இருக்கு. இன்னைக்கு இப்ப கார்த்திகேயன் அண்ணா வந்தா மட்டும் இந்த பிரைவேட் ஸ்கூல்லாம் மூடிடுவாங்களா? அவங்க திமுக இருந்து அவங்க செயல்படுறதுனால அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் இருக்கணும். மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு திமுக, அதிமுக, தாவேகா இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து திரும்பி வந்து இந்த ஆல்ரெடி இருந்த கட்சி திரும்பி இப்ப வந்துச்சு அப்படின்னாலே அது ஊழலுக்கு தான் போகும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றோம். மிச்சம் மீதி இருக்கிற மலைகளையும் ஆத்தையும் காப்பாற்றணும்னா நீங்க நாம் தமிழருக்கு வாக்கு போடுங்க. மக்கள் அதுல புரிதலா இருக்காங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்ற விஷயம். நீங்க எனக்கு என்னதான் 2000 கொடுத்தாலும் 3000 கொடுத்தாலும், என்னதான் நீங்க மீடியா ஃப்ரேம்ல இருந்தாலும், என்னதான் நீங்க பிரபலமான நடிகரா இருந்தாலும், தமிழ்நாட்டை காக்கணுங்கிற வாக்குறுதி உங்ககிட்ட இல்லையே. நீங்க 2000 கொடுத்தா மலையை காப்பாற்ற முடியுமா? நீங்க 2000 கொடுத்தா ஏரிகளை காப்பாற்ற முடியுமா? இன்னைக்கு ஏரியும் மலையும் வலிச்சு வாயில போட்டு நாளைக்கு என் பிள்ளைக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்னு கேட்கறாங்க. திரு விஜய் 2500 தராங்க. 2500 வச்சு என்ன பண்ண முடியும்? நீ மலையை காப்பாற்ற முடியுமா? 2000 வச்சு அந்த மலையை திரும்பி கட்டிட முடியுமா? அழிந்து போன ஏரியை திரும்பி உருவாக்கிட முடியுமா? வெட்டப்பட்ட மரங்களை நட்டு வச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு என்னோட தொகுதி வில்லிவாக்கத்துக்குள்ள நீங்க வந்து பாருங்க, எத்தனை நாட்டு மரம் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் வந்து செக் பண்ணி பாருங்க. மக்களுக்கு தேவையில்லாத ஆக்சிஜனை கிளீன் படுத்த ஒரு அந்த முறை நடக்காத மரங்கள் பார்வைக்காக தான் நடப்பட்டிருக்குது. இதுவே ஒரு பெரிய வீழ்ச்சி. ஒரு புயல் அடிச்சா கூட அந்த மரம்லாம் விழுந்துரும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான மரங்கள் இல்லை. ஆனா ஒரு காலத்துல இந்த வெள்ளிவாக்கம் அப்படிங்கிறதே இந்த நேம்ல உருவாக்குனது 500 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக விழுவ மரங்கள் அதிகமா இருந்தனாலதான் இந்த வெள்ளிவாக்கம்ங்கிற பேரே பிரசித்தி பெற்றது. பட் அப்படிப்பட்ட ஒரு மரமாவது நீங்க இங்க பார்க்க முடியாது. அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இவங்களுக்கு வாக்க போட்டா மலையும் மண்ணையும் மரத்தையும் தின்றுவாங்க. நம்ம எதிர்கால குழந்தைகளுக்கு இந்த பூமி இந்த தமிழ்நாடு வாழ்றதுக்கு தகுதியற்றதா ஆயிடும் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு. நாங்க எதிர்த்து நிக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான். இன்னைக்கு நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் வீட்டுல போய் தூங்குனா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். அதே அந்த கட்சிகளுக்கு பண செலவு தான் போயிடும். அவங்களுக்கு மன உளைச்சல் தான் ஆளாகும். சரிங்களா? நான் மக்களுக்காக சேவை செய்யணும். அடுத்த தலைமுறைக்கு நான் எல்லா மேடைகளையும் சொல்லுகிறது தான். பிள்ளை பேர் இல்லாத நாங்க வந்து எதுக்காக இந்த இடத்துல நின்று நான் கத்திட்டு இருக்கேன்னா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அடுத்த உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு இந்த பூமியில வாழத்தக்கதா இருக்கும். நீங்க சிறு வயதுல இருக்கும் போது இந்த பூமி எவ்வளவு இயற்கை சூழலா இருந்திருக்கும். இன்னைக்கு அதே மாதிரி இருக்கா? வளர்ச்சியை விடுங்க, முன்னேற்றத்தை விடுங்க, பூமி அந்த மாதிரி இருக்கா? வெப்பநிலை மாறி இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு நீங்க கடந்து போகவே முடியாது. கண்டிப்பா என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இதுல எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு. புரியுதுங்களா? ஒரு நாட்டை வளமாகவும் நலமாகவும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போறதுங்கிறது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அது அப்படிப்பட்ட செயல்பாடு இங்க இருக்கான்னு கேட்டா இல்லை. எல்லாம் பிரைவேட் கம்பெனிக்கு போயிடுச்சு. எல்லாம் பிரைவேட்டா மாத்திட்டாங்க. அப்ப இங்க முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சாமானிய மக்களுக்கு இல்லை.
எல்லாம் பிரைவேட் கம்பெனிகளுக்கும் பண முதலாளிகளுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த புரிதலை நாங்கள் மக்கள் கிட்ட விதைச்சிட்டு இருக்கோம். அதனால நாங்கள் நெஞ்ச நிமித்திக்கிட்டு தைரியமா போய் சொல்றோம், உங்களுடைய இளைய தலைமுறைகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்டை பத்திரமாக கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற முறையில தான் நாங்கள் கொண்டு போறோம். அதை நாங்க சொல்லும்போது, அதை நாங்க கேட்கும் பொழுதும் சரி, சொல்லும் பொழுதும் சரி, எங்க கிட்ட ஒரு துளி கூட ஊழல் இல்லை. அப்ப நாங்க அதை வந்து நாங்க தைரியமா தான் அதை நிக்கிறோம். நாங்க இது மீறி மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது எங்களுடைய கடமையை நாங்க உண்மையும் நேர்மையும் நாங்க சொல்றோம். இதை மீறி மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான். இல்ல இப்ப நீங்க வந்து இதே போலதான் திமுக அதிமுக எல்லாமே ஊழல் கட்சிகள். குறிப்பா திமுகவை திரு விஜயும் விமர்சிக்கிறாரு, தாவேகாவும் நாங்க இயற்கையை காப்பாற்ற போறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. காப்பாற்ற போறோம்னு சொல்றது வேறங்க. வாயில இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் நயன்தாரான்னு நான் சொல்லிக்கலாம், நான் த்ரிஷா நான் சொல்லிக்கலாம், நான் ஐஸ்வர்யா ராயின்னு நான் சொல்லிக்கலாம். பட் அவங்களாம் நான் ஆக முடியுமா? முடியாது. செந்தமிழன் சீமான் மட்டும்தான் எல்லா போராட்டங்களுக்கும் நின்று குரல் கொடுத்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. அது எல்லா மக்களுக்கும் தெளிவா தெரிஞ்சதுதான். சரிங்களா? பச்சை துண்ட கழுத்துல போட்டுட்டு நான் வந்து அண்ணன் பேசுற டைலாக் எடுத்து பேசுறதுனால நீ விவசாயத்தை காப்பாத்துறங்கிறது ஆயிடாது. சரிங்களா? விளங்குதா உங்களுக்கு என்ன சொல்லுன்னு? புரியுது. என்ன சொல்லுங்கன்னு விளங்குதா? பச்சை துண்டை தலையில கட்டிட்டு நீ விவசாயி டெல்டா மாவட்டத்துல போய் நீ அண்ணன் பேசுற டைலாக்க காப்பி அடிச்சு பேசுறதுனால நீ விவசாயத்தை காப்பாத்திருவன்னு கிடையாது. அதுக்கான திட்டம் என்ன இருக்கும் உங்ககிட்ட, அதுக்கான செயல்பாடு என்ன இருக்கும் உங்ககிட்ட, அதை பேசு, அதை சொல்லு. இன்னைக்கு நாங்க அறிக்கைகள் விட்டுருக்குறோம். சரிங்களா? எங்களுடைய அறிக்கை, எங்களுடைய அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 50 வருஷத்துக்கு இன்னைக்கு நாங்கள் ஜெயிக்கல அப்படின்னாலும் என்னோட பிள்ளைகள், எங்கள் தலைமுறைகள் வந்து அதை எடுத்துட்டு போவாங்க. அதுக்கான திட்டம் இருக்கு எங்க கிட்ட. படிச்சேன், பார்த்தேங்க. அது அப்படிப்பட்ட திட்டம் ஏதாவது ஒரு அரசாவது கொடுத்துருக்கா? நாம் தமிழர் கட்சி தான் கொடுத்துருக்கு. நாம் தமிழர் கட்சி தான் அதை முன்னே எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த உரிமை தொகை அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேம்பாடு கொடுத்துருக்கு. ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12,000 அவங்களுக்கு வருது. இப்ப அதை 2,000 ரூபாவும் உயர்த்தி தர போறேன் அப்படின்னு திமுக சொல்லியிருக்காங்க. அதிமுகவும் வாக்குறுதியில அதிகப்படுத்தி தருவான்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு வகையில ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு ஒரு பங்களிக்குது இல்லையா இந்த தொகை? அப்படி இருக்கிறப்ப நாங்க எந்த தொகையும் தர மாட்டோம், அதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இலவசம், நாங்க மாற்று வழி தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது வாக்காளர்கள்ட்ட ஒரு நெகட்டிவ் இமேஜ் உங்களுக்கு உருவாக்காது? என்ன 12,000 ரூபாய் வருடத்துக்கு கொடுக்குறேன், நீங்க 2,500 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுத்தா அது மாசம் எவ்வளவு ஆகும்? இப்ப 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தோம்னா 24,000 ரூபாய். 24,000 ரூபாய் ஆயிடும். அந்த 24,000 ரூபாய் நீ என்கிட்ட கொடுத்துட்டு என் பிள்ளைய கற்பழிச்சுக்கலாம், நீ என் விலைவாசி ஏத்திக்கலாம், நீ பிரைவேட் கம்பெனியை திறந்து வச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை ஒடுக்கிடலாம் அப்படின்னு அதை ஏத்துக்கிற மாதிரி இருக்குமா மக்களுக்கு? சொல்லுங்க. 24,000 ரூபாய் அது எதுல நீங்க வளர்ச்சி பெண்களுக்கு வந்து யூஸ் ஆகும் நீங்க எதுல சொல்றீங்க? இங்கிட்ட நீ 24,000 ரூபாயை கொடுத்துட்டு இங்கிட்ட மருத்துவ எல்லாமே பிரைவேட்டுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நீங்க தரமான மருந்து எங்க போய் கிடைக்கும் நீங்க வாங்குறீங்க? எங்க போறீங்க? அப்போலோ மெடிக்கலுக்கோ ஏதாவது ஒரு மெடிக்கலுக்கோ தான் போறீங்க. அதை யாரு? அரசு மெடிக்கல். அது அரசு மெடிக்கல், அது ஒரு பிரைவேட் மெடிக்கல் தானே. உடம்பு சரியில்லைன்னா நீங்க எங்க போறீங்க? ஒரு பிரைவேட் சென்டருக்கு தான் போறீங்க. அப்ப அது அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. இன்னொன்னு, நீங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு உணவு விஷயம் இந்த மாதிரினா நீங்க அதுக்கு எங்க போகணும்? இன்னைக்கு எங்க போறீங்க? ஸ்விக்கி சொமேட்டோ அதுக்கு தான் போறீங்க. உங்களுக்கு எங்க இருந்து உருவாகி வருதுங்கிறத நீங்க மறந்துடுறீங்க. ஈஸியா டக்குன்னு வருது எங்க? ஸ்விக்கி சொமேட்டோ அந்த மாதிரியான பிரைவேட் கம்பெனி. அதுதான் நான் சொல்றேன், இன்னைக்கு பிரைவேட் கம்பெனிங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு நடந்துட்டு இருக்கு. அப்போ இதுல இது எங்க வளர்ச்சி நீங்க சொல்றீங்க? கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா மாசம் அது அப்படியே டபுள் மடங்கா எங்களுக்கு செலவு. இபி பில் இன்னைக்கு எவ்வளவு? 3 முறை போன தடவை ஏற்றிருக்காங்க, 3-4 தடவையும். சரிங்களா? அப்ப இந்த தடவை வந்தா என்னமா நாங்க இபி பில் ஏற்ற மாட்டோம் நீங்க அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? நாங்க விலைவாசி ஏற்ற மாட்டோங்கிற அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் உட்காந்து பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நீ 2,000 ரூபாய் இலவசம்னு கொடுக்குறான்னா அவன் எதை புடுங்க போறான்னு நம்மள யோசிக்கணும் மக்கள். புரியுதுங்களா? இது வளர்ச்சி பாதையில போகாது. இந்த மாதிரி வளர்ச்சி அது வந்து ஒரு பெண்களோட வளர்ச்சின்னா கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? 2,000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு எத்தனை கற்பழிப்பு, எவ்வளவு ஆண்டு கொண்டு இருந்த கட்சியில இருக்க முக்கியமான பிரமுகர்களே அவ்வளவு பாலியல் துன்புறுத்தல் பெண்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது எதுல வளர்ச்சி நீங்க போகுது? கிடையாது எதுவுமே. அதனால அது வளர்ச்சி கிடையாது. அது மக்களை இன்னும் ஒரு அபல நிலைமைக்கு கொண்டு போற ஒரு கேவலமான செயல் அது. நிறைவா 2 கேள்விதான். இந்த வில்லிவாக்கம் தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை நீங்க எப்படி தீர்த்து வைப்பீங்க? இந்த வில்லிவாக்கத்துல அநேக பிரச்சனைகள் இருக்கு. எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. சரிங்களா? இளைஞர்களுக்கு இங்க நிரந்தர வேலை செய்யறதுக்கு கூட இந்த இடத்துல ஒரு தளம் கிடையாது. மக்கள் வந்து வெளியில தான் போய் வேலை செய்யறதுக்கு போறாங்க. இந்த 500-1000 பழமையான இந்த வில்லிவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் இன்னும் பின்னோக்கி தான் இருக்கு. முன்னாடி இருக்கிற ஏரியாக்கள் வேணுமா உங்களுக்கு எல்லா வசதிகளும் உடன் இருக்கு. ஆனா பின்னாடி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா அதே கழிவு நீரும் குடிநீரும் ஒன்னா வர அபல நிலைமை இருக்கு. தெரு லைட்டுகள் இல்லை,
இங்க வந்து கவர்மெண்ட், அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸா இல்ல, அது பிரைவேட்டுக்கு வாடகை கொடுத்து இருக்கிற ரொம்ப அவல நிலைமை இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நாங்க எடுத்து தான் முன் வச்சுட்டு போறோம். இப்ப நீங்க ஒரு திருநங்கையாக ஒரு வேட்பாளர் ஆகியிருக்கீங்க, நல்ல விஷயம் இது. நீங்க திருநங்கைகளுடைய பிரச்சனைய, என்ன பிரச்சனை இங்க பிரதானமா இருக்கு, நீங்க சட்டமன்றத்துக்கு போனா எந்த பிரச்சனையை தீர்க்க நீங்க முயற்சி பண்ணுவீங்க? நான் எப்பவும் சொல்றது மாதிரிதான், இப்ப எல்லா திருநங்கைகளுக்காக நான் இந்த பிரதிநிதியா மட்டும் வரல இங்க. நான் ஒட்டுமொத்த சாமானிய மக்களின் குரலாக தான் நான் இங்க வந்திருக்கேன். திருநங்கைகளுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எங்களுடைய ஆட்சியில திருநங்கைகள் என்று தனியாக பிரித்து பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா அவர்களுக்கான அங்கீகாரம் இன்னைக்கு திருநங்கைகளுக்காக போராடிட்டு இருக்கிறது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கான சரியான பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கான கிடைக்கப்படுகிற உரிமைகள் கிடைக்கப்படலை அப்படிங்கிறத மெயின் விஷயம். நீங்க பாதுகாப்பும் உரிமையும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எல்லா வளங்கள்னாலும் நாங்க சோர்ஸ் பண்ணிப்போம், நாங்க தன்னம்பிக்கையா வாழ்ந்துப்போம். இது 2 விஷயத்த கொடுத்துட்டாலே எல்லாமே அவங்களே ஏற்பாடு படுத்திக்குவாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கான முன்னேற்பாடை தான் நான் பண்றேன். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா, எனக்கு பெண்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அதான் எனக்கு கொடுக்குறாங்க, என்ன மரியாதை ஏதாவது என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அதான் எனக்கு கொடுக்குறாங்க. அப்ப எங்களுடைய ஆட்சியில திருநங்கைகளும் பெண்களும் வேறுபாடு கிடையாது. பெண்களுக்கு என்னென்ன உரிமை, சொத்து உரிமை, என்ன பாதுகாப்பு, அவர்களை தீண்டினால் என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கோ அது அத்தனையும் திருநங்கைகளுக்கும் மார்க்கப்படும். அவர்களுக்கு வேறு இவர்களுக்கு வேறு என்று தனித்தனியாக பிரிக்காது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பாதுகாப்பு, சரியான எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கப்படும். இன்னைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோட் ஷோ பண்றாரு, திரு விஜய் ரோட் ஷோ பண்றாரு, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ரோட் ஷோ பண்றாரு. பிரபலமா இருக்கிற அதிகாரத்துல இருந்தவங்க எல்லாருமே இப்ப அதிக அளவுல பார்த்தோம்னா, திடீர்னு போய் ஒரு தேநீர் கடையில போய் தேநீர் சாப்பிட்றாங்க, திடீர்னு போய் ஒரு கடையில போய் அவங்களோட வேலை செய்யற மாதிரி எளியவர்களா மாறுறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு எந்த ஃபீலும் இல்லை. மக்கள் எப்படி இதை ஏத்துட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு கேள்விதான். ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் இந்த மாதிரியான நியூஸை பார்க்கணும். மற்ற டைம்ல நீங்க அவங்கள பார்க்க முடியுமாங்கிறதே கேள்விக்குறி மக்களை. புரியுதுங்களா? நாங்க அப்படி கிடையாது. எங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருமே, எங்கள் அண்ணன் முதல்ல கொண்டு, நாங்க அப்படி கிடையாது. இவங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கே இறங்கி டீ குடிக்கிறாங்களோ அங்கதான் நாங்க டெய்லியும் டீ குடிச்சிட்டு இருக்கோம். இவங்க எங்கே சாப்பிட்ற மாதிரி போஸ்ட் குடிக்கிறாங்களோ அங்கதான் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவங்க எந்த ரோட்ல நடக்கிற மாதிரி, சைக்கிள் ஓட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களோ அங்கதான் நாங்க நடந்து டெய்லியும் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? நாங்க ஒரு எளிய பிள்ளைகள், உங்களிடத்துல இருந்து போற பிள்ளைகள். நாங்க உங்களுடைய வழிகளை சட்டமன்றத்துல பேசக்கூடிய பிள்ளைகள். நாங்க நாம் தமிழர்ல இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளர்களும். உங்களுக்கு புரியுதா? நாங்க ஒரு பண பலத்திலேயோ, ஒரு மீடியா ஃப்ரேம்லயோ, ஒரு ஊழல்ல வந்த அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நாங்க ஒரு எளிய பிள்ளைகள். வலிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். அப்ப அவங்க தான் அங்க பேச முடியும் அப்படிங்கிறத தான் நாங்க அந்த இடத்துல ரொம்ப தெளிவா தெரியப்படுத்துறோம். அது மட்டுமே என்னோட வெள்ளிவாக்கத்துல வந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் வந்து அதாவது நான் இந்த வெள்ளிவாக்கத்துல ஜெயிச்சு வந்தா விண்ணை தொடும் வெள்ளிவாக்கமாக மாற்றி தருவேன் என்று மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்கேன். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் ஒரு திட்டமிடலா போட்டு இதுல மக்களுக்கு புரியுறது வண்ணமா இதுல கொடுத்திருக்கேன். அதாவது போதையில்லா வெள்ளிவாக்கம், இருளில்லா வெள்ளிவாக்கம், அந்த மாதிரியே ஒரு தலைப்பு கொடுத்து இதுல அது மக்களுக்கு புரியும் வண்ணமாக அதை டிசைன் பண்ணி இதுதான் துண்டறிக்கையா கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஆட்சிக்கு வந்தாலும் இதை தான் வெள்ளிவாக்கத்தை செய்வேன், வரலனாலும் இதை வெள்ளிவாக்கத்துல நிறைவேற்றுவேங்கிறதான் உண்மை. நிச்சயமாக உங்களோட பரபரப்பான பரப்புரை நேரத்துக்கு மத்தியில நடுவுல இந்த விஷயத்தை இவ்வளோ சிறப்பா வந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு மாற்றத்துக்கான நம்பிக்கையா இருக்கீங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.